மே 22, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்தை கொடுப்பார். The Lord will turn your tears into joy and give you a new beginning in your life. சங்கீதம் 30 அதிகாரம் 5 வசனம். Psalm chapter 30 verse 5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் இரவு போன்ற நேரங்கள் இருக்கலாம். கண்ணீர், வேதனை, ஏமாற்றம் இவையெல்லாம் முடிவாக தோன்றலாம். ஆனால் தேவன் உங்கள் வாழ்வின் இருளை மாற்றுவார். நகோமியின் வெறுமை சந்தோஷமாக மாறியது. யோபின் துக்கம் இரட்டிப்பு ஆசீர்வாதமாக மாறியது. மரியாள் அழுத கல்லறை உயிர்த்தெழுந்த மகிமையின் இடமாக மாறியது. அதேபோல் உங்கள் கண்ணீர் வீணாகாது. இன்று நீங்கள் அழும் இடமே நாளை உங்கள் சாட்சியின் இடமாக மாறும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்தை உருவாக்கப் போகிறார். இருள் மறைகிறது, ஆசீர்வாதமான நேரம் வர இருக்கிறது. For his anger lasts only a moment, but his favor lasts a lifetime. Weeping may remain for a night, but rejoicing comes in the morning. My dear brothers and sisters, there may be night sessions in your life, times of tears, pain and disappointment, but God has not finished your story. Naomi's emptiness turned into joy. Job's suffering turned into double blessing. The tomb where Mary wept became the place of resurrection glory. In the same way, your tears are not wasted. The place where you cry today will become the place of your testimony tomorrow. The Lord is about to create a new beginning in your life. The night is ending, your morning is coming. பின்வரும் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றும். எங்கள் வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்தை உருவாக்கும். நோயாளிகளை தொட்டு சுகமாக்கி அவர்களுக்கு புதிய நம்பிக்கை அளித்தருளும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆசீர்வாதமும் முன்னேற்றமும் தாரும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை உமது ஆனந்தத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.